நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பதவியேற்பு. பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு விடைபெற்றார் சங்கர் ஜிவால். பொறுப்பு டிஜிபி நியமனம் மூலம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் நெறிமுறைகளை திமுக அரசு புறக்கணித்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளை தங்கள் அரசியலுக்கு வழிகடாவாக்கும் திமுக அரசை கண்டிப்பதாகவும் அண்ணாமலை விமர்சனம். சென்னையின் பல்வேறு இடங்களிலிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் பட்டினம்பாக்கத்தில் ராட்சத கிரேன்கள் கன்வேயர் பெல்ட் மூலம் கடலில் கரைப்பு. விநாயகர் சிலை ஊர்வலம் செல்லும் வழியில் உள்ள மசூதி திரைசீலையால் மறைப்பு. சென்னை பட்டாபிராமில் மேம்பாலத்திற்கு கீழே உள்ள மசூதி மறைப்பு பேசுபொருளானது. மாநிலங்களவை சீட் தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார். தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரேமலதா ஆதங்கம். எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களுக்கு காசு கொடுத்துதான் ஆட்கள் வரை அழைத்து வரப்படுகிறார்கள். தனது கூட்டத்திற்கு கேப்டன் மீதுள்ள அன்பால் மக்கள் திரண்டு வருவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை மழை தொடரும். சென்னையில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மணலியில் மிக மிக பலத்த மழைக்கு மேகவெடிப்பே காரணம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இரவு 11 மணி முதல் 12 மணி வரை மட்டும் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை கொட்டியதாக விளக்கம். சென்னை ஆவடியில் மழைநீருடன் கால்வாய் உடைந்து கழிவு நீருடன் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் அவதி. கழிவு நீரை வெளியேற்ற கோரி மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதம். கனமழையால் கூவும் ஆற்றில் தண்ணீர் அதிகரித்து மதுரவாயில் நொரம்பூர் தலைப்பாலம் தரையில் மூழ்கியது. போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் 2 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் வாகன ஓட்டிகள். தமிழ்நாட்டில் நாளை முதல் 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமல். வாகனங்களுக்கு 5 முதல் 20 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்க நடவடிக்கை. ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்களுக்கு ஊக்கமளிக்காமல் மத்திய அரசிடம் கையேந்துவதா? திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தாவிக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு சகல வசதிகளுடன் தயாரான புதிய கேரவான் சென்னை பனையூரில் உள்ள தாவிக அலுவலகத்தில் நிறுத்தி வைப்பு. நடிகர் ரஞ்சித் மீது தாவிக சார்பில் ஆன்லைன் மூலம் காவல்துறையினர் புகார். விஜயை மிரட்டும் வகையிலும் வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் ஆயிரக்கணக்கான கோவில்களை காணவில்லை. கோவில் சொத்துக்கள் மாயமாகியுள்ளன. 2026 ஆட்சி அமையும் போது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ஆவேசம். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஐசியூவில் முறையான சிகிச்சை இல்லை என வீடியோவில் பெண் குற்றச்சாட்டு. மேல் சிகிச்சைக்கு அனுப்ப ஆம்புலன்ஸ் வர தாமதமானதே பெண்ணின் புகாருக்கு காரணம் என மருத்துவமனை விளக்கம்.
சென்னை பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்தில் பயோ மைனிங் முறையில் திடக்கழிவு அகற்றும் பணி தீவிரம். இதுவரை 25 லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டு 94 ஏக்கர் நிலம் மீட்பு என மாநகராட்சி தகவல். அமெரிக்காவில் 50% வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். சென்னை மதுரவாயிலில் கிணற்றில் கால் தவறி விழுந்த முதியவர் பத்திரமாக மீட்பு. பப்பாளி பழம் பறிக்க சென்ற முதியவரை உயிருடன் மீட்ட தீயணைப்புத்துறை. நீலகிரி குன்னூர் அருகே வீட்டில் தீயில் கருகிய நிலையில் மாற்றுத்திறனாளி சடலமாக மீட்பு. தற்கொலையா கொலையா மின்கசிவால் தீ விபத்தா என போலீசார் விசாரணை. கரூர் புகழூர் நகராட்சியில் தங்கள் பகுதியில் தண்ணீர் வரவில்லை என கோரிய முதிய தம்பதி மீது தாக்குதல். திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பக்தர்கள் வேனும் சுற்றுலா பயணிகள் வேனும் மோதி விபத்து. சாலையில் வேக தடுப்பை கடக்க முயன்றபோது நிகழ்ந்த விபத்தில் 20 பேர் படுகாயம். கோவை வால்பாறை அருகே அரசு பேருந்தை சிறைபிடித்து மக்கள் மறியல் போராட்டம். தினமும் 5 முறை ஊருக்குள் வர வேண்டிய பேருந்து 5 மாதமாக வரவில்லை என புகார். மத்திய அரசு கல்வித் தொகையை வழங்காததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உடல்நிலை மேலும் பாதிக்கக்கூடும் என்பதால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மாற்றம். குற்றாலம் மெயின் அருவி உள்பட அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி. 2 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சென்னையில் நாளை முதல் டீ காஃபி விலை உயர்த்தப்படுவதாக வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு. டீ விலை 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும் காஃபி விலை 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சந்திப்பு. இருதரப்பு உறவு மேம்பாடு, அமெரிக்க வரி விதிப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை. இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கும். சீன அதிபரை சந்தித்த பிறகு பிரதமர் மோடி அறிவிப்பு. திருப்பதி அருகே திருமணம் தாண்டிய உறவால் கணவனை கழுத்தை நெரித்து கொன்ற பெண் கைது. ஆண் நண்பருடன் சேர்ந்து வாழ தடையாக இருந்ததால் கணவரை கொன்றதாக கைதான பெண் வாக்குமூலம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.